ஒன்று ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளின் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும், சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனுடைய இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கு 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அது 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரைகளின் கீழ் இருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராயிருந்தது. திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை இரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாய் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1/2 முழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள் சிங்கங்கள் பேரிந்தருடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாயிருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களின் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்கங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜாவின் காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் இதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை காரியங்களையும் சிறப்பாக அங்கு மிகுந்த வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே எல்லாவற்றையும் இந்த ஈராம் செய்து முடித்தான். ராஜாவுக்காக ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யார் இந்த ஈராம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அங்கு 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தீருவை சார்ந்தவன், தீரு பட்டணத்தான் என்று பார்க்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் இந்த ஈரான்? அவன் நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவன், ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் இங்கு கண்ணான் என்று பார்க்கிறோம். இவன் சகலவித வெண்கல வேலைகளை எல்லாம் செய்யத்தக்க புத்தியும் அறிவும் யுக்தியும் உடைய ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே நப்தலி கோத்திரம் என்று சொன்னால் தீரு பட்டணம். தீரு பட்டணத்தை என்றால் இவர்கள் கடற்கரை சார்ந்தவர்கள் என்று பார்க்க முடியும். கடற்கரை பட்டணத்தை சார்ந்தவர்கள் நப்தலி, இவர்கள் எல்லாம் கடற்கரை துறைமுக பட்டணம் அங்கு வாழ்ந்தவர்கள் என்று ஆதியாகம புஸ்தகத்திலே அங்கு ஆபிரகாம்
அவ்விதமாக குறிப்பிடுவதை பார்க்க முடியும். ஆகவே இவர்கள் எல்லாரும் நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். நப்தலி கோத்திரத்திலே அவருடைய குமாரர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் குறித்து திருமறை ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலின் குமாரர் யாசியேல், கூனி, எத்சேல், சில்லேம் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கான் யாக்கோப்புக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் 7 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் எல்லாரும் அங்கு நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக காணப்பட்டவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பழைய பாட்டிலே பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்திலே அங்கு வெண்கல பாத்திரங்களை செய்கிறவர்கள், இரும்பு சம்பந்தமான காரியங்கள், இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகளை கொடுத்திருந்தார் என்று பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த ஈராம் என்பவர் இங்கு வெண்கலத்தின் இருந்து செய்யப்படுகிற பொருட்களை சிறப்பாக செய்யக்கூடிய தாளந்து பெற்றவர் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்பு இதற்காக தான் ஈராம் அழைக்கப்பட்டிருந்தார், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளுக்காக. ஆனால் திருமறை சொல்லுகிறது எல்லா வேலையும் செய்து முடித்தான் என்று திருமறை சொல்லுகிறது. ஈராம் எல்லா வேலையும் செய்து முடித்தான். ஆகவே ஒரு குறைவும் கூட இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தார் என்று திருமறை சொல்லுகிறது. அப்படியானால் போகும் பொழுது சும்மா போயிருக்க முடியாது. இங்கு சாலமோனுக்காக இவெல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் ராஜாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த பொழுது சும்மா அனுப்பியிருக்க மாட்டார். அவர் நிச்சயமாகவே அநேக பொன்னும் பொருளையும் கொடுத்து இந்த ஈராமை வழி அனுப்பி வைத்திருக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எதுவோ, நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் எதுவோ, அது நம்முடைய மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அது நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் மகிமைப்படுவது மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு ரிவார்டு, அதற்கான பரிசு அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த ஈராம் தன்னுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தது போல இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், அந்த காரியங்களை இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமத்து மகிமையாக நாம் செய்து முடிக்கும் பொழுது உண்மையோடும் உத்தமத்தோடும் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பணிகளாக இருந்தாலும், அது அலுவலக பணியாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி பணியாக இருக்கலாம், இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒருவேளை வியாபாரத்தினுடைய பணிகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய நாமத்துமே செய்கிற ஊழியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் பரமராஜாவாகிய ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே நாம் சிறப்பாக உண்மையோடு நேர்மையோடு செய்து முடிக்கும் பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. ஆகவே இந்த முடிவு அது சிறப்பாக இருக்குமானால் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நித்தியத்திலும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு சிறந்த பங்கை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென்.